Assalamu alaikum and hi everyone. Hope you all are doing good. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோண்டோட உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இன்றைக்கோட வீடியோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்மர் டைமுக்கு ஒரு சில்லாக குடிக்கக்கூடிய வித்தியாசமான ட்ரிங்க் ரெசிபி ஒன்றை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ஈஸியான ட்ரிங்க்கை எப்படி செய்யலாம்னு இப்போ வாங்க பார்ப்போம். இந்த ட்ரிங்க்கை ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டில் சகோ சீட் அதாவது சவ்வரிசி கொஞ்சம் பாயில் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்காக ஒரு பேனில் 2 கப் தண்ணி எடுத்திக்கிறேன். இதுக்கு வந்து 1/2 கப் சகோ சீட் எடுத்திக்கிறேன். சவ்வரிசி சேர்த்தினத்தோடு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் மாதிரி பாயில் பண்ணி எடுக்கணும். சவ்வரிசியை வெறுமனே பிளேனாக தான் இதுக்கு நான் பாயில் பண்ணி எடுக்கிறேன். சுகர் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதிச்சுட்டு வந்து ஆல்மோஸ்ட் இது குக்டாக விற்கிது. 100% குக்காக இல்லை. நீங்கள் இந்த மாதிரி நேரத்தில் வந்து ஒரு 10 மினிட்ஸுக்கு போகிறோம் மேலதிகமாக இன்னொரு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டொண்டால் மூடி வச்சிடுங்க. 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் வைக்கிற நேரம் இது 100% ஃபுல்லாகவே குக் ஆகிடும். 10 மினிட்ஸுக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த இருந்த சூட்டிலே வந்து நல்லா சவ்வரிசி வந்து ஃபுல்லாகவே குக் ஆகிக்கும். சவ்வரிசியை வந்து நாங்கள் ட்ரிங்க்குக்கு சேர்க்கறதுனால இதில் உள்ள ஒற்றை தன்மையை நாங்கள் இல்லாமல் ஆக்கிடணும். அதுக்காக வந்து இதில் நீங்கள் கோல்டு வாட்டரால் கொஞ்சம் நல்லா கழுவிட்டீங்கன்னா அதில் உள்ள ஒற்றை தன்மை இல்லாமல் போய்த்துடும். ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டுட்டு இதை அப்படியே வடிய வச்சுடுங்க. இந்த ட்ரிங்க்குக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை செஞ்சிட்டோம். இப்போ சவ்வரிசி ரெடி ஆகிருச்சு. அதை ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஜெல்லி செய்யணும். அதுக்காக நான் ஒரு கப் அளவில் தண்ணி எடுத்திக்கிறேன். கூடவே ஒரு 4 கிராம் அளவில் அகார் அகார் எடுத்திக்கிறேன். இந்த ஜெல்லி செய்கிறதுக்கு தண்ணிக்கு பதிலாக ஒரு கப் அளவில் கோகோனட் வாட்டர் எடுத்து செஞ்சீங்கன்றாலும் இன்னுமே நல்லா இருக்கும். கோகோனட் வாட்டர் சேர்த்திங்கன்னா அதில் ஸ்வீட்னஸ் இருந்தேன்னா உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்லை. நான் தண்ணியில் செய்கிறதுனால ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த அகர் அகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா இதை கொதிக்க வச்செடுக்கணும். அகர் அகர் நல்லா ஒரு 10 நிமிஷத்துலேயே மெல்ட் ஆகிடும். இப்போ இதை ஒரு பவுல் ஒன்லேயோ ஒரு டிஷ் ஒன்லேயோ நீங்கள் ஊற்றி அதை கொஞ்சம் ஆற வச்சு செட் ஆக வைங்க. சூடு ஆறினத்தோடு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 1/2 ஹவர்லேயே இந்த ஜெல்லி செட் ஆகிடும். இந்த ட்ரிங்க்ட மெயின் இன்க்ரீடியண்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் தான். மாங்காய் வாங்குகிற நேரத்தில் நல்ல பழுத்த ஜூஸியான மாங்காவாக பார்த்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து நல்ல பெரிய மாங்காயில் 2 எடுத்திக்கிறேன். மாங்காய் புளியாக இல்லாமல் நல்ல ஜூஸியாக ஸ்வீட்டாக இருந்தால் தான் இந்த ட்ரிங்க் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கட்டாயமாக இந்த ட்ரிங்க் டேஸ்ட்டாக இருக்கணும்னா நல்ல ஸ்வீட்டான மாங்காவாக பார்த்து எடுத்துக்கோங்க. தோலெல்லாம் சீவிட்டும் உங்களுக்கு மாங்காவை சின்ன சின்ன க்யூபாக வெட்டி எடுக்க மேலும் இப்போ நான் காட்டுற மாதிரி இந்த மாதிரியும் உங்களுக்கு வெட்டி எடுத்துக்கொள்ளும். சின்ன சின்ன க்யூபாக மாங்காவை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாங்காய் பீசஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து ஒரு பெரிய பவுல் ஒன்றில் போட்டுக்கோங்க. மாங்காவை எப்படி எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்களோ அதை விட கூடுதலாக இந்த ட்ரிங்க்கையும் வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை உங்களுக்கு ட்ரிங்காக மட்டும் இல்லாமல் டெசர்ட்டாக கூட சர்வ் பண்ணலாம். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கலும். இப்போ நாங்கள் செஞ்சு வச்சிருக்கிற அகர் அகர் ஜெல்லியும் வந்து நல்லா செட்டாக வைக்குது. இதையும் வந்து சின்னதாகவும் இல்லாமல் நல்லாவே பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் சின்ன சின்ன க்யூப்ஸாக இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அகர் அகர் சகோ எல்லாம் சேர்த்து இந்த ட்ரிங்கை செய்கிறதுனால பொடிக்கு நல்லா கூலாகவும் இருக்கும். அதே மாதிரி நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஜெல்லி க்யூப்ஸையும் கட் பண்ணி இந்த மாங்காவோட போட்டுக்கோங்க. ஆல்ரெடியே செஞ்சு வச்சுருந்து சகோவையும் இப்போ இதில் சேர்த்திக்கிறேன். அடுத்ததாக இந்த ட்ரிங்க்குக்கு க்ரீம் சேர்க்கணும். 300 ml ஃபுல் க்ரீமோட 100 ml ஃப்ரெஷ் மில்க் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்திக்கிறேன். 1/2 கேன் கண்டன்ஸ் மில்க் இதில் போட்டிக்கிறேன். ஸ்வீட்னர் வந்து உங்களுக்கு கூட குறைவாக உங்களோட விருப்பத்துக்கு மாதிரி இதில் போட்டுக்கொள்ளும். இந்த மேங்கோ பேங்கோ பார்த்தீங்கன்னா ஸ்டில் ட்ரெண்டாக இருக்கிற ஒரு ட்ரிங்க் தான். இதை டெசர்ட்டாகவும் சர்வ் பண்ணுவாங்க. இந்த மேங்கோ பேங்கோவை நல்லா டெசர்ட்டாக சர்வ் பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் திக்காக உங்களுக்கு இதை செஞ்சு கொள்ளும். அப்படின்னா க்ரீம் சேர்க்குற அளவை வந்து நீங்கள் குறைச்சிக்கணும். ட்ரிங்காக எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கொள்ளும்.
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஆவது ஃப்ரிட்ஜில் சில் பண்ண வச்சுருந்துட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நல்ல சம்மர் டைமில் தாகமாக இருக்கிற நேரத்தில் ஒரு கப் கொடுத்து பாருங்கள். இன்னுமே வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ரீஃப்ரெஷிங்காகவே இருக்கும். ஸ்பெஷலி வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அவங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. சம்மர் டைமுக்கு நீங்கள் ஏதாவது சில்லாக ட்ரை பண்ணணும்னா இந்த ட்ரிங்க் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தான் நீங்கள் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதோட சைடில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸும் உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபை பண்ணி கேளும். இதே போல் இன்னும் ஒரு அழகான யூஸ்ஃபுல்லான வீடியோண்டோட உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.